சாயிராம். என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு ஏன் இத்தனை கால தாமதமாகிறது? என்னுடைய வேண்டுதல்கள் எப்பொழுதுதான் நிறைவேறும்? என் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் எப்பொழுதுதான் வரும்? என் வாழ்க்கையிலும் நான் நினைத்த மாதிரி வாழ்க்கையை எப்பொழுதுதான் நான் வாழ்வேன்? என் வாழ்க்கையில் அந்த மாற்றங்கள் எப்பொழுதுதான் நிகழும்? இந்த கேள்வி நம்ம எல்லார் மனசிலேயும் இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை நாம் கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு பக்தை, ரொம்பவே தீவிரமான இறை நம்பிக்கை உடைய ஒரு பக்தை, தன்னுடைய வேண்டுதலை இறைவன்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இறைவன்கிட்ட சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில எப்ப மாற்றம் வரும், பிரார்த்தனை நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காலம்தான் நகர்ந்துக்கிட்டே இருக்கேதே தவிர அவங்களுடைய பிரார்த்தனைகளோ வேண்டுதல்களோ நிறைவேறப்பாடே இல்லை. அவங்க ரொம்பவே சோர்வு அடைந்துட்டாங்க. அவங்க பிரார்த்தனை தான் நிறைவேறலையே தவிர அவங்க எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாமே அவங்க கையை விட்டு போகுது. அவங்க விரக்தியின் உச்சத்திற்கே போய்விட்டாங்க. சோதனை, கஷ்டம், வேதனை அப்படின்னு அவங்க படாத கஷ்டமே இல்லை, அனுபவிக்காத வேதனையே இல்லை. அப்படி இருந்தும் அவங்க எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும், எல்லாமே ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை விட்டு கடந்து போய் நம்ம நினைத்த வாழ்க்கையை நம்ம வாழலாம், நம் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோடு அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வர கஷ்டங்களும் வேதனைகளும் அவங்கள இன்னுமே சோர்வடைய வைக்குது. சோர்ந்தே போயிட்டாங்க. கடைசியில் இப்படியே நம்பிக்கையோடு காத்திருந்தாங்க. காலம் கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால எதையுமே தாங்கிக்க முடியாமல் விரக்தியின் உச்சத்திற்கே போய், இனி இந்த வாழ்க்கையை நம்ம வாழணுமா? ஏன் இந்த கஷ்டமான வாழ்க்கையை நம்ம வாழணும்? நம்ம உயிரை இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு காடை நோக்கி அவங்க பயணம் செய்கிறாங்க. அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது வழியில் இறைவன் வராரு. இறைவன் கேட்குறாரு, ஏன் உன்னுடைய வாழ்க்கையை நீ முடித்து கொள்வதற்காக இப்படி பயணம் செய்கிற அப்படின்னு அந்த பக்தையை பார்த்து இறைவன் கேட்குறாரு. இந்த முடிவுக்கு நீ வந்ததுக்கான காரணம் என்ன? ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு இறைவன். அப்போது அந்த பக்தை, விரக்தியின் உச்சத்தில் இருந்த பக்தை, என்னதான் இருக்குது என் வாழ்க்கையில்? நானும் நம்பிக்கையோடு தான் இருந்தேன், பல காலம் நம்பிக்கையோடு தான் இருந்தேன். என்னுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் எல்லாமே இறைவன்கிட்ட வைத்துவிட்டு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், வெளிச்சம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன். ஆனால் எதுவுமே என் கையில் தங்கலை, மாற்றம் எதுவுமே வரலை. என் வாழ்க்கையில் இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கே புரியலை அப்படின்னு ரொம்பவே விரக்தியாக சொல்கிறாங்க அந்த பக்தை. என் கையிலிருந்து எல்லாத்தையுமே நீங்கள் பறிச்சுக்கிட்டீங்க. தோல்வி, கஷ்டம், வேதனை, போராட்டம், இதை மட்டுமே எனக்கு பரிசாக கொடுத்துருக்கீங்க. நானும் ஏதாவது மாற்றங்கள் வரும், இன்று நடக்கலைன்னா நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும், நாளைக்கு நடக்கலைன்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கையோட இத்தனை நாட்களும் என் காலத்தை கடந்து வந்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஒரு நிமிஷம் கூட என் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற சொல்லு கூட இல்லாத இருக்கிறதுனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் இறைவனே அப்படின்னு கண்ணீர் மல்கி விரக்தியின் உச்சத்தில் அந்த பக்தை இறைவன்கிட்ட சொல்கிறாங்க. இறைவன் அப்பதான் தன்னுடைய பக்திக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. நீ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருந்த, உண்மையை சொல்லப்போனா கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு நீ காத்திருந்து எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு முடிந்த பாடு இல்லையே, காலங்கள் தான் வீணாகி கொண்டே இருக்கிறது அப்படின்னு உன் மனசை போட்டு அலைக்கழித்து கொண்டே இருந்த. உண்மையை சொல்லப்போனா நீ வெறுமன காத்துக்கிட்டு தான் இருந்த. ஆனால் அந்த காத்திருப்புக்கு பின் உன் வாழ்க்கையில் உன்னை வேரூன்றி வைக்கிறதுக்காகத்தான் அந்த நிகழ்வு எல்லாம் நடந்தது அப்படிங்கிறது நீ புரிஞ்சுக்கல. இப்பொழுது நீ காத்திருந்து உன் வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம், எப்படி எதிர்க்கலாம், எப்படி போராடலாம் அப்படிங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சிருக்க. இப்போ உன் வாழ்க்கையில் துளிர் விடும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முட்டி மோதி நீ ஜெயிப்பதற்கான காலம் உன்னை நெருங்கி இருக்குது.
கஷ்டம் வந்துடுச்சே, சோதனையான காலம் வந்துடுச்சே அப்படின்னு உன் வாழ்க்கையை நீ முடிக்க போறியா, இல்லை உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக எதிர்த்து நின்று போராட போறியா அப்படிங்கிறத நீயே முடிவு செஞ்சுக்கோ அப்படின்னு இறைவன் அந்த பக்தையை பார்த்து கேட்குறாரு. அப்பதான் தான் செய்த தவறை உணர்ந்து வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற உத்வேகத்தோட மீண்டும் புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தாங்க அந்த பக்தை. நாமளும் அப்படிதான். கஷ்டம் வருகிறதே, போராட்டமான சூழ்நிலை இருக்கிறதே, போராட்டமான காலம் நம்மை சுழன்று இருக்கிறதே அப்படின்னு வேதனையோடு உட்கார்ந்து இருக்காம அந்த போராட்டத்தை எப்படி எதிர்கொண்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தோடு நம்மளும் நம்ம வாழ்க்கையில் வாழணும். காத்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிறத சிந்திக்கிறத விட்டுட்டு இத்தனை காலம் காத்திருந்ததில் நம்ம வாழ்க்கைக்கு என்ன ஒரு அறிவுரை நமக்கு கிடைச்சிருக்கு, அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அந்த கற்றுக்கிட்டதை வச்சு வாழ்க்கையில் எப்படி போராடி வெல்லலாம் அப்படிங்கிற உத்வேகத்தோட புது வழியை கண்டுபிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கைக்கான வழி நிச்சயமாக நம்ம கண்களுக்கு தெரியும் அப்படிங்கிற உண்மையை இறைவன் அந்த பக்தைக்கு உணர்த்தினார். நாமும் அதே நம்பிக்கையோட நம் போராட்ட காலம் கஷ்ட காலங்களில் நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு இனி மீதம் இருக்கும் வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாகவும் நிம்மதியாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத தான் நம்பிக்கையோட சிந்திக்க செய்யணும். நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் இருந்தால் நிச்சயமாக நம் வாழ்க்கையிலும் துளிர்விடும் காலம் ஆரம்பமாகும். நாமளும் விருட்சம் போட நம் வாழ்க்கையை வாழலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நம் வாழ்க்கையெல்லாம் இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு இனி ஒவ்வொரு நிகழும் உன் வாழ்வில் நடக்கும். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாமே நடக்கும். உன் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்பட போகிறது. அந்த திருப்பத்தை நான் உனக்காக ஏற்படுத்தப் போகிறேன். நான் எப்பொழுதுமே உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயமே என்னுடைய இருப்பிடம். உன் மனம் எதை நினைக்கிறது, எதற்காக உன் மனம் ஏங்குகிறது, எது கிடைத்தால் உன் வாழ்வு சந்தோஷமாக இருக்கும் என்று நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நான் நிகழ்த்தி வைப்பேன். யார் என்னை முழுமையாக நம்புகிறார்களோ, என் மேல் அளவு கடிந்த பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார்களோ அவர்கள் என்னை நிச்சயமாக காண்பார்கள். அவர்கள் முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு தெரியும்படி அனைத்து அற்புதத்தையும் செய்வேன். பல ஆறுகள் எல்லாம் சேர்ந்து கடலோடு ஒன்றாக கலப்பதைப் போல என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து என்னோடு கலந்து விடுகிறார்கள். சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் அனைவருக்குமே கிடைத்து கொண்டு உலகத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன ஒதுக்கப்பட்டதோ, நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே இருக்கலாம். மனதை மட்டும் நம்பிக்கையோடு சாய் பாபாவில் முழுமையாக வைத்துவிட்டு நம் செய்ய வேண்டிய கடமையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கையில் அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க சாயப்பா எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நல்லவர்களுக்கு தீங்கு வருவது, நல்லவர்களுக்கு துரோகம் நடப்பது, நல்லவர்களுக்கு கெடுதல் வருவதை எப்பொழுதும் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டார். உதவி என்று யார் நம்மை தேடி வந்தாலும் அவர்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். பாபாவின் சத்திய வாக்கும் இதுதான். உதவி என்றால் பணமாகவோ பொருளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்றில்லை. மற்றவர்களுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை கூறினால் அவர்கள் மனம் சந்தோஷப்படும் சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் சொன்னாலே போதும். அதுதான் இந்த உலகத்தில் மிக பெரிய உதவியாக கூட இருக்கும். எனவே உன்னால் என்ன முடியுமோ, மற்றவர்களுக்கு எது மிக அவசியமாக தேவையோ அதை நம்மால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி கொண்டே இருக்கலாம். உதவியை செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய கர்மாவை கரைப்பதற்கான மிகப்பெரிய ஒரு அற்புத வழியும் அதுவே.
பார்ப்பதற்கு எது இன்பமாக தெரிகிறதோ அது உண்மையில் இன்பமாக இருக்கவே இருக்காது. போலத்தான் நமக்கு வரும் துன்பமும் நம் துன்பத்தை நாம் பார்த்து அந்த துன்பத்தை அதால் நமக்கு கற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரையை பெறுவதற்காகத்தான் துன்பம் நம்மை நோக்கி வருகிறது. அந்த துன்பத்தை நாம் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சாயப்பா அந்த துன்பத்தை நமக்கு கொடுக்கவில்லை. அந்த துன்பத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நமக்கு உணர்த்துவதற்காகவே கஷ்டங்களையும் போராட்டங்களையும் வேதனைகளையும் நமக்கு தருகிறார் சாய்பாபா என்ற தீர்க்கமான சிந்தனை நம் மனதில் எழ வேண்டும். அதை விடுத்துவிட்டு எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் ஒரு விதமான குழப்பத்தோடும் மன அமைதியே இல்லாமல் என்னாகிவிடுமோ ஏதாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பதற்றத்தோடே நாம் இருந்தால் நம் வாழ்க்கையில் எதையுமே நம்மால் அனுபவிக்க முடியாமலே போய்விடும். சந்தோஷம் வந்தால் கூட அதை அனுபவிக்க நம்மால் இயலாது. ஏனென்றால் நாம் தான் எப்பொழுதும் அந்த துன்பத்தால் கரைந்து கொண்டிருக்கிறோம், அந்த துன்பத்தால் அமுத்தி விட்டு கொண்டிருக்கிறோம். நம் வாழ்வு என்று உனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதால் எந்த பயன் இருக்கப் போகிறது என்று சற்று சிந்தித்துப்பார். இது எல்லாமே உன் கையில் இல்லை. நீ நினைப்பது போல உன் விதியை உன்னால் மாற்ற முடியுமா? உன்னுடைய வாழ்வை நீ ஆசைப்பட்டது போல திருத்தியமைத்து கொள்ள முடியுமா? அல்லது உன்னுடைய கிரக நிலையைத்தான் உன்னால் மாற்ற இயலுமா? எதுவுமே முடியாத போது அதை நினைத்து வருத்தப்படுவதால் மட்டும் என்ன பலன் வந்துவிட போகிறது உன் வாழ்வில்? அவையெல்லாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு இருந்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி சிந்திப்பதற்கு உனக்கு எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிரு. அந்த நிகழ்வுகளை எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும், மாற்ற இயலும் என்பதை தீர்க்கமாக சிந்தனை செய். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே என்று ஏக்கத்தோடு நீ என்னை பார்ப்பது எனக்கு மிக நன்றாகவே புரிகிறது. கொஞ்ச காலம் பொறுமையாக இருக்க பழகு. உன்னை தாக்கும் மிக அதிகமாக போராட்டத்தினால் மனம் வருந்தி நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நானும் அந்த போராட்டம் உன்னை மிக அதிகமாக தாக்காமல் இருக்க நானும் அதனோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அதற்காகத்தான் நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று உன்னை தேடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழுவதை நீ கண்குளிர காண்பாய். மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படுத்த எண்ணாதே. எல்லோர் வாழ்விலும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே பொதுவானதுதான். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது உனக்கே வேடிக்கையாக இல்லையா? உனக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும், அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. இன்பம் வரும் பொழுது எதையுமே சொல்லாமல் அதை சந்தோஷமாக அனுபவிக்க தெரிந்த உனக்கு துன்பம் வந்துவிட்டவுடன் எனக்கு மட்டும் துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதே என்று நீ புலம்புவது எனக்கு புரியவே இல்லை என் பிள்ளையே. இன்று இருப்பது நாளை அப்படியே இருக்கும் என்று நம்பிவிடாதே. நாளை மறுநாளும் அது அப்படியே நடக்கும் என்று எதிர்பார்க்காதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களும் உன் வாழ்வில் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்று இருப்பது போல நாளை நீ இருக்கப் போவதில்லை. நேற்று இருந்தது போல இன்று நீ இருந்ததும் இல்லை. அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே இந்த உலகத்தில் மாறாதது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு வரும் துன்பம் மட்டும் நிலையாக உன்னிடம் இருந்து விடுமா? நிச்சயமாக இருக்காது.
உனக்கான துன்பம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வரவேற்க கற்றுக்கொள். ஏனென்றால் துன்பம் வந்திருக்கிறது என்றால் கூடிய விரைவில் இன்பம் வரப்போகிறது என்றுதானே அர்த்தம். துன்பத்தை நீ கடந்து கொண்டிருக்கிறாய் என்றால் இன்பத்தை அனுபவிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன்னுடைய இன்பகால வாழ்வு என்பதை தீர்க்கமாக நம்பி உனக்கு வந்திருக்கும் துன்பத்தை மிக ஆனந்தமாக வரவேற்க கற்றுக்கொள். நீயும் நன்றாகத்தான் நீ நடத்த வேண்டிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் திட்டம் தீட்டிதான் செய்து கொண்டும் இருக்கிறாய். ஆனால் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயங்களில் பின்தங்கி விடுகிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் எதுவாது சொல்லிவிட்டால் உடனே மனம் வெதும்பி அப்படியே எதையுமே செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து விடுகிறாய். எது வந்தாலும் கலங்கி விடாதே. எது நடந்தாலும் இது என் சாயப்பா எனக்காக கொடுத்தது. எனக்காக கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வேன். என் வாழ்க்கையில் நல்லது நடத்தத்தான் சாயப்பா அத்தனை வேலைகளையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கிறார் என்பதை முடிவு சந்தோஷமாக எடுத்துக்கொள். உன் வாழ்வு சிறக்கப் போகிறது. என் அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழும். அந்த அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன் என்று உனக்கு நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதுமே பொய்க்காது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அவர்களை விட்டு செல்லவும் மாட்டேன். என்னை விட்டு அவர்களை விலகி போகும்படி அறிவுறுத்தவும் மாட்டேன். என் கஷ்டம் என்னோட கஷ்டம் என்று நீ முதலில் சிந்திப்பதை நிறுத்திவிடு. உனக்கு கஷ்டம் வருகிறது என்றால் அது என்னுடைய அனுமதி பெற்ற பின்பே உன்னை நெருங்கும் என்பதை முடிவு செய்து கொள். தீர்க்கமாக நம்பு. உன்னால் தாங்கக்கூடிய கஷ்டத்தை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் உன்னையே நீ புரிந்து கொள்ளவும் உன் வாழ்க்கையை பற்றிய தெளிவான சிந்தனைக்குள் நீ வரவும் தான் உனக்கான அந்த கஷ்டத்தை தேடி தேடி நான் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன்னை கஷ்டம் நெருங்குகிறது என்றால் சந்தோஷம் கூடிய விரைவில் வரும் என்றுதான் அர்த்தம். நான் உன்னோடு எப்பொழுதுமே இருக்கிறேன். எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்தையும் நீ என்னிடம் சமர்ப்பித்த அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ற வாக்கும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதோ உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா துன்பங்களும் ஒரு முடிவுக்கு வந்து நீ என்னிடம் வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. என் பிள்ளையில் மனதில் என்ன இருக்கிறது, மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் அப்பாவாகிய எனக்கு தெரியாமல் இருக்குமா அல்லது புரியாமல் தான் போய்விடுமா? நீ சொன்னால்தான் எனக்கு புரியும் என்றில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உன் மன ஓட்டம் என்ன, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் வாழ்க்கையில் என்னென்ன சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய், அனைத்துமே உன் சாயப்பா பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் எனக்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய மன வலிமையை சோதிக்கும்படிதான் எல்லா நிகழ்வுகளும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சுகமாக போகிறது, எல்லாம் உனக்கு சாதகமாக போகிறது என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் எந்த மாற்றமும் நிகழ்வதற்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தோன்றவே இல்லையே சாயிநாதரே என்று நீ என்னிடம் என்னை கேள்விக்குறியோடு பார்ப்பது எனக்கு தெளிவாகவே புரிகிறது. எதுவுமே மாறவில்லை என்று வருத்தம் கொள்கிறாயா? இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நேர்மறை காலம் எதிர்மறை காலம் என்ற 2 காலம் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எந்த காலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய பார்வை எப்பொழுதுமே என் பிள்ளைகள் மீதுதான் இருக்கும். அது நேர்மறையான காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி உனக்கு மிக சுலபமாகவே கிடைத்துவிடும். அதுவே எதிர்மறையாக காலமாக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய உதவி கிடைக்க சிறிது கால தாமதமாகும். ஆனால் தப்பாமல் கிடைத்தே விடும்.
நான் உன்னுடைய மனதில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறேன். உன் கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க, உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவிக்க, உன் போராட்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்க அத்தனை அவதாரங்களும் நான் எடுப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் வாழ்வில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். எனக்கு நன்றி சொல்லும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எனவே எதை நினைத்தும் பயப்படாதே, முடிந்ததை நினைத்து வருத்தப்படாதே, வரப்போவதை நினைத்து கலங்காதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நீ பாபாவை சரணடைய அடைய வியக்கத்தக மாற்றம் உன் வாழ்வில் மட்டுமல்ல, உன்னிலும் நீ காண்பாய். குழந்தையே, உன் அப்பாவின் மீது நம்பிக்கையுடைய யாருமே அவ்வளவு எளிதாக கலங்கிவிட மாட்டார்கள். மலை போல் கவலை இருந்தாலும் என் அப்பா அதை பார்த்து கொள்வார் என்று சுலபமாக அந்த மலையை தகர்த்து எடுத்து விடுவார்கள். குழந்தையே, யார் உன்னை தூற்றினாலும் ஏளனமாக பேசினாலும் அதை பற்றி சிறிது கூட கவலைப்படாமல் உன் வேலையை திறம்பட நீ செய்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் உன் மனதில் வேதனையை சுமந்து கொள்ளாதே. அது உன் உடம்பிற்கும் நல்லதல்ல, உன் வாழ்க்கைக்கும் நல்லதல்ல. நீ இப்பொழுது இந்த நொடி எதை நினைத்து யாரை நினைத்து இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும், பலிக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே, உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம், விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன், உனக்கு துணையாக எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்களெல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி, சந்தோஷ காலத்திலும் சரி, உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது. உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிதேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே.